கவனிக்க ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். நான் போய் விசாரிச்சாச்சு. என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார் எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்தை சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, பக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாடு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படி ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா கண்ணுக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா அடி வயித்துல சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of differences there. No, yes. why? மா அப்படி கன்ஃபியூஷன் சத்தம் வருதே. ஏன்? டேய் அறிவு கட்டவனே, 3 நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திட்டே இருக்க. நீ மட்டும் 2 மணி நேரம் கட்டிட்டா சரியா போச்சு.